வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம், வேறு யாருக்குமே குடும்பம் இல்லை. அந்த மாதிரி தான் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. இவங்க வீடியோ பார்த்தா என்ன வருது தெரியல, எரிச்சல் தான் வருது. அதாவது யூடியூப் திறந்தாலே எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் இப்படி, வேறு எந்த குடும்பத்தில் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம வலைதளத்தில் ஒரு குடும்பத்தை காட்டி ஒரு வியாபாரியே தாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. மூலதனம் என்ன தெரியுங்களா? குடும்பத்தை காட்டி, குடும்பம் தான் மூலதனம். அதை வச்சு வலைதளத்தில் கையேந்துருவான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, வலைதளம் தான் இவங்களுக்கு வருமானம், வேறு எதுவும் கிடையாது. உழைப்புங்க பேச்சுக்கு இடம் இல்லை. அப்புறம் அந்த அம்மையார், அவங்க வீட்டில் ஒரு அம்மையார் இருப்பாங்களா, அவங்கள மாதிரி ஒரு நடிக்க முடியாது. அதாவது ஹஸ்பண்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போட்டாலுமே அதை ரசிப்பாங்களாட்டுக்குது. அட்வைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பேச்சுக்கு இடம் இல்லை. எந்த ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணால் அவங்கள வந்து திருத்தறது தான் அவங்களோட முதல் வேலை. ஆனால் இவங்க வந்து அதையும் ரசித்து வருமானம் பார்க்குறதுனா அது இவங்க தான். மொத்தத்தில் இவங்க கண்டென்ட்டு தான். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, இவங்க சில நாட்களுக்கு முன்பு அவ்வளோ இது பண்ணும்போது இந்த அம்மா வந்து கொந்தளிச்சுட்டு இந்த மாதிரி டெய்லி குடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் கமெண்ட்டை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வீடியோவில் அந்த அம்மா வந்து பேசியிருக்காது. கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பமாக இருக்குது, வேறு யாருக்குமே குடும்பம் இல்லாத மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு நாள் சமையலுக்கே இப்படி தானே. நான் இவங்க வீட்டில் தான் சமையல், இவங்க வீட்டில் மட்டும்தான் சமையல் பண்ணுவாங்களாட்டுக்குது. அதாவது மொத்தத்தில் வந்து முழுக்க இந்த குடும்பம் எப்படின்னா, வலைதளம் இல்லைன்னா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வலைதளத்தில் தான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா உழைக்கிற ஆளுகளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சாலும் கஷ்டம் இல்லை, கம்பெனியில் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கஷ்டம் இல்லை. இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது இவங்க பையன் பெரிய ஆளாக வந்து கேட்பா, ஏப்பா நீங்கள் எப்படி சம்பாரிச்சேன்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைடா தம்பி, நான் உன்னை காட்டி வீடியோ போட்டேன், நல்ல வியூஸ் போச்சு, அதை வச்சு தான் சம்பாதிப்பேன் அப்படிம்பாரு. அந்த பையனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நான் சொல்லலை, நான் அந்த பையனை பற்றியெல்லாம் தப்பாக சொல்ல மாட்டேங்க. அது வந்து குட்டி பையன், அழகான பையன், அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. மொத்தத்தில் இவர் என்னென்னா மூலதனமே வியாபாரி. என்ன காரணம்னா, குடும்பத்தை காட்டி வீடியோ போட்டு வியூஸ் வாங்குறாங்க. இது மக்கள்கிட்ட கையேந்திரக்கு சமன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேமிலி யூடியூபர் தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றியும் பேசி அதரை பற்றியும் பேசுவாங்க. ஆனால் முழுக்க இவங்க வீட்டை பார்த்திங்கன்னா ஹோம் டூர்னு ஒன்று ஓடுவாங்க. எத்தனை ஹோம் டூர் ஓடுவாங்க? அதாவது ஹோம் டூர்னால் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹோம் டூர் போடலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஹோம் டூர் போட்டுக்கிறாங்க. அதையும் வந்து மக்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. வருங்க, நீ வேணால் பாருங்கள், கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க. இவங்க வீடியோ இவங்க போடுறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன். இவங்க வீடியோ இவங்களோட வச்சுக்கோங்க, எதுக்குங்க பப்ளிக்காக போட்டு வந்து சம்பாதிக்கணும்? யார்கிட்ட சம்பாதிக்கிறாங்க? மக்கள்கிட்ட தான். அதைத்தான் நான் கேட்குறேன். மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது உங்களை மக்களாகிய நீங்கள் தான். அதாவது எத்தனையோ வீடியோ இருக்குது, வள்ளிக்கும்மி இருக்குது, எத்தனையோ வீடியோ இருக்குது, அக்ரி சம்மந்தம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவங்க குடும்பத்தில் நடக்கிறது மட்டும்தான் ஒரு வீடியோவா? சிந்திக்க வேண்டியது முழுக்க மக்கள் தான். என்ன காரணம்னா, உங்களை மூலதனமாக வச்சுட்டா இவங்க வந்து முழுக்க சம்பாதிக்கிறாங்க. இவர் அப்படியே கொந்தளிச்சுட்டு பேசுவார். இவர் கொந்தளிச்சுட்டு பேசிட்டு அதுக்கு நான் பதில் அடி கொடுக்குறேன். அதாவது இவர் வந்து வேற ஆள்கிட்ட பேசிட்டுங்க, நம்மக்கிட்டலாம் வந்து பேச வந்தால் நம்மளுக்கு சரியான பதிலடி கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி காட்டி வீடியோ போடுறா, இல்லை நேரில் வந்து உண்டிலின்னு பண்ணிடுவேன், சிக்கனேன்னு ஐயப்படுச்சோம். அதெல்லாம் வந்து இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட சொல்லுங்கள், நம்மக்கிட்ட சொல்ல வேண்டாம். அதுக்கு உண்டான நான் கிடையாது. இவரை பார்த்தெல்லாம் பயப்படுறோம், மித்த ஆள் பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வலைதளத்தில் ஹீரோவாக நினைக்கிறாரு. இது வலைதளத்தில் இவர் ஹீரோ கிடையாது, இவர் ஒரு ஜீரோ. இவர் வந்து குடும்பத்தை காட்டியே வந்து பல லட்சம் சம்பாதிக்கணும் குறிக்கோளாக இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, மக்களாகிய நீங்கள் வந்து இவர் வீடியோ பார்க்குறனால தான் இவர் அந்தளவுக்கு இடம் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இவர் வந்து என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, குடிச்சிட்டு வீடியோ போட்டாலும் ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் மக்களை பற்றி தான் எனக்கு கவலை. உண்மையுமே நிறைய வீடியோ, எத்தனையோ வீடியோ இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? ஆதரவு கொடுத்துருக்க மாட்டீங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள், நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்க மாட்டீங்க. அதாவது வீடியோவில் என்ன இருக்குதுங்க, யாருமே வந்து சமையல் பண்ண மாட்டாங்களா? இவங்கள பார்த்தா சமையல் கற்றுக்கணுமா? மொத்தத்தில்
இவங்கள வீடியோ பார்த்தா டெய்லியும் வந்து எரிச்சல் தான் வருது. சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் வந்து ஒரு குடும்பத்தை காட்டி வியாபாரி சொல்லுவாங்க. வியாபார வேலை தொடங்கி விட்டார், இன்னும் தொடங்குவார்.